அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடம், இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. விஸ்வாசி ஆடி 10 இன்று சனிக்கிழமை, ஆங்கில வருடம் ஜூலை 26, 2025. இன்று கீழ்நோக்கி நாள். அதே போல் இன்று கரிநாள். எந்த ஒரு சுபகாரங்களும் செய்யக்கூடாது, கருத்தில் கொள்ளுங்கள். நட்சத்திரம் இன்று மாலை 6:11 வரை ஆயிலியம், பின்பு மகம். திதி இன்று அதிகாலை 12:58 வரை பிரதமை, பின்பு துவாதிகை. யோகம் மரண யோகம், அமிர்த யோகம். சந்திராச நட்சத்திரம் பூராடம், உத்திராடம். ராசி பார்த்தீங்கன்னா தனுசு, மகரம். சந்திராசை பொறுத்த மட்டும் ராசியை 50% பாதிக்கும், லக்கணத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த மகர ராசி மகர லக்கணம், தனுசு ராசி தனுசு லக்கணம். இன்று மிகவும் கவனமாக இருக்கணும். வண்டி வாங்கி செல்லக்குள்ளே கவனமாக செல்லுங்க. போக்குவரத்து விதிமுறைகள் கடைப்பிடிச்சு செல்லுங்க. எக்காரத்து கொண்டோ வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசாதீங்க. வண்டி எடுக்குள்ள அனைத்தும் சரியாக தான் பாருங்கள். முக்கியமாக பிரேக் பிடிதா பார்த்துட்டு வண்டி எடுங்க. ஏன்னா சந்திராசனம் அது வேலை கண்டிப்பாக செய்யும். விபத்து, அலைச்சல், மன உளைச்சல், தேவையில்லாத பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடியது சந்திராசனம் தான். அதே போல் சந்திராசனம் இருப்பதால் உணவு கட்டுப்பாடு தேவை, கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. நல்ல நேரம் காலை 10:45 11:45, மாலை 4:45 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 1:15, மாலை 9:30 10:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிகளுக்கு சாதி முறை அமைப்பது, குழந்தை பாக்கி இல்லாதவர்கள் பயன்படுத்துவது, அதே போல் சுபகாரியங்கள் எது வேணாலும் இந்த டைமில் பயன்படுத்தலாம். வேலை இல்லாமல் தவிப்பவர்கள் இந்த கௌரி நல்ல நேரத்தில் சுப வரியில் பயன்படுத்தினா வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்ட முடியும், கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் இந்த குழந்தை இல்லாமல் தவிக்கிறவங்க, அந்த வீட்டுக்காரம்மா தலைக்கு குளிச்சிலேருந்து 12ஆம் நாள், 14ஆம் நாள், 15ஆம் நாள், 17ஆம் நாள், இந்த நாள்லாம் இணைஞ்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பாக்கி ஏற்படும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் கருமுட்டை முழு வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். அப்போ இணையக்குள்ளே கண்டிப்பாக அந்த குழந்தை பாக்கி ஏற்படும். அதே போல் இந்த ஆண்கள் குழந்தை பாக்கி வேணும்னா, போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தீங்கன்னா அதை நீங்கள் நிறுத்தினா மட்டுமே உங்கள் குழந்தை செல்வத்தை பெற்றெடுக்க முடியும். அதே போல் பெண்மணிகள் உணவு கட்டுப்பாடோடு இருந்தால் மட்டுமே குழந்தை பாக்கி கிடைக்கும். கிரக நேரங்கள் அமைப்புகள் மாறினாலும் உடல் ஆரோக்கியம் என்பது மிகவும் முக்கியம். அப்போ தான் அந்த குழந்தை பாக்கியத்தை பெற முடியும், கருத்தில் கொள்ளுங்கள். உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டுமென்றால் நீங்கள் கண்டிப்பாக உங்களை குழந்தை பிறக்க மட்டும் உங்களை மாற்றிக்கொள்ள தான் வேண்டும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. ராவு காலம் காலை 9 to 10:30, யமகண்டம் மதியம் 1:30 3, குளிகை காலை 6 to 7:30. குளிகைன்னா மாந்தினா குளிகை. இந்த காலகட்டத்தில் எந்த நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது. அதே போல் இன்று சூலம் கிழக்கு. கோயிலுக்கு சென்றால் இன்று கிழக்கு சைடு பார்த்து தான் கற்பூரமும் விளக்கை ஏற்றணும். ஏன்னா இன்று கிழக்கு தரிசனாதன் வழி நடத்துவதால் அந்த கிழக்கு சைடு பார்த்து ஏற்றினா மட்டுமே அதோடைய பலனை முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும், கருத்தில் கொள்ளுங்கள். நீங்கள் வைக்கும் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். இப்போ நம்ம ராசி பலன் பார்க்கலாம். முதல் ராசி மேசராசி. மேசராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கு கீழே இருக்குது. உடல் வியாதிகள், உடல் சோர்வு, ஒரு அதிகப்படியான பயம், கோபம், மறதி இதெல்லாம் ஏற்படுவது. அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்துக்குள்ள இதை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். நட்பு வட்டார விரியடையும் நாள். பாலிய நண்பர்களை பார்த்து மகிழ்வர்கள். நண்பர்கிட்ட உதவி கேட்டால் கிடைக்கும். இன்று முழுவதும் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை அமையும், கருத்தில் கொள்ளுங்கள். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் அற்புதமான நாள், நலமான நாள். உங்களுக்கு ஒரு கீர்த்தியும் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு உள்ள செழிப்பையும் கொடுக்கக்கூடிய நாள். கணவன் மனைவிடைய ஒற்றுமை கூடும். அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை உயரும். அதே போல் மேலதிகாரிகிட்டையும் பரிசு பாராட்டு பெறுவீர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு அற்புதமான நாள். கடக ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் அடுத்தவங்களுடைய ஆதரவு, உதவி, கருணையெல்லாம் ஏற்படக்கூடிய நாள். அதனால் வண்டி வாகனத்தில் செல்லக்குள்ளே கவனமாக செல்லுங்கள். உங்கள் இஷ்ட தெய்வத்துக்குள்ள வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். இன்று எந்த வேலை செய்தாலும் உற்சாகமாக ஊக்கமாக செய்து அதில் வெற்றி பெறுவீங்க. மற்றவங்களுடைய மதிப்பும் மரியாதையும் நீங்கள் பெறுவீங்க. அதே போல்
பரிசும் பாராட்டுகளும் பெறக்கூடிய வாய்ப்பு அதிகம் சிம்மராசிக்காரர்களுக்கு. கன்னி ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் இன்று அதிகப்படியான செலவுகள் இருக்கும். அதனால் அந்த செலவை சுப செலவாக மாற்றிக்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த நாள் சிறப்பாக அமையும். உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. துலா ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம், நன்மையான நாள், உள்ள மகிழும், கணவன் மனைவியுடைய ஒற்றுமை கூடும், அலுவலகத்திலையும் மதிப்பு மரியாதை உயரும், உடல் ஆரோக்கியம் பெறும். உங்களுக்கு நீங்கள் இன்று உங்களுக்கு பிடித்த உணவை உண்ண மகிழலாம். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதிகம் கீழகுது. அதிகப்படியான செலவுகள், பிரச்சனைகள், பகைகள், மன உளைச்சல், பொருள் விரயம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. பண விரயம், கணவன் மனைவியுடைய பிரச்சனைகள், அலுவலகத்து பிரச்சனைகள். அதனால் இன்றைய பொழுது மிகவும் அமைதியாக இருந்து கோபத்தை அடக்கி உங்கள் இஷ்ட தெய்வத்துக்குள்ள வணங்கிட்டு இதனால் நீங்கள் செலவு செய்யுங்க. தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் போட்டி பொறாமைகள் இருக்கும். ஆனால் அதில் போட்டு வெற்றி பெறுவீங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் நீங்கள் வணங்குங்க. மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதிகம் கீழகுது. நஷ்டங்களும் கஷ்டங்களும், பொருள் விரயங்களும், பண விரயங்களும், உடல்வாதிகளும், உடல் சோர்வும் ஏற்படக்கூடிய நாள். அதே போல் கணவன் மனைவியும் பிரச்சனை வரும். அலுவலகத்திலும் சக ஊழியர்கிட்ட மனஸ்தாபம் வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் எதுவாக இருந்தாலும் விட்டு கொடுத்து அமைதியாக இருந்து சாந்தமாக இருந்து உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கி இந்த நாளை செலவு செய்யுங்க. உங்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாளாக மாறும். கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் இன்று எந்த ஒரு செயலை செய்தாலும் கவனமாக செய்யணும். கவனம் செய்ததினால் பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. மீன ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம், பரிசு பாராட்டுகள் பெறக்கூடிய நாள், அற்புதமான நாள். இன்றைய நாளில் எந்த ஒரு நீங்கள் செயலை செய்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிட்டும், உள்ளம் மகிழும், ஒரு மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். கணவன் மனைவியும் ஒற்றுமை கூடும். மேல் அதிகாரிகிட்டையும் பரிசு பாராட்டுகளை பெறுவீர்கள். சக ஊழியர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுத்து பாராட்டுவாங்க. அதே போல் அன்பும் அதிகமாக கிடைக்கும். இந்த தனுசுக்கும் மகரசுக்கும் இன்று சந்திராசு இருப்பதால் கவனமாக இருங்க. வண்டி வாய்ச்சல்களும் கவனமாக செல்லுங்க. எக்காரத்து கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. ஏன்னா விபத்து ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் காலையில் எழுந்தோடனே உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு பூமாதேவி அம்மாவும் ஒரு வணங்கிட்டு உங்கள் முன்னோர்களுக்கும் வணங்கிட்டு வாழ்க வளமுடன் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு இந்த நாள் ஆரம்பிங்க. அனைத்து விதமான மகிழ்ச்சிகளும் ஏற்பட்டு இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.